பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுடைய அமுல்யா சுபாகர். உங்களை எல்லாருமே ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்ட்ரிஸ் தமிழ் சேனல் கண்புடன் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் நம்மக்கிட்ட பேச போகிற வேத வசனம் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, ஊபகம் 28வது அதிகாரம் 8வது வசனம். அங்கே என்ன எழுதியிருக்கு தெரியுமாங்க? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமாங்க, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், வேலை சரியில்லாததுனால, இல்லைன்னா பண பிரச்சனையினால, இல்லைன்னா குடும்ப வாழ்க்கை சரியில்லாததுனால, பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட, இல்லைன்னா குடும்பத்தில் ஸ்நேகிதர்கள்கிட்ட, நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட, வேலை செய்கிற இடத்துல, எல்லா இடத்துலையும் அவமானத்தை சந்திச்சிருக்கலாம் நீங்கள் இன்றைக்கி. ஆமாம், ஐயோ பாரு, நம்ம கிட்ட இருக்கிறவங்களாம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம ஏதாவது நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வந்தப்போ, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது துன்பம் வந்தப்போ, நமக்கு வேதனை வந்தப்போ, அவங்க எல்லாருமே நம்மளை பற்றி தப்பு தப்பாக பேசுவாங்க, நம்மளை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க, நம்மளை வெட்கப்படுத்தி பேசுவாங்க, நம்மளை கீழ்த்தனமாக பேசுவாங்க, மட்டம் தட்டி பேசுவாங்க. நம்ம முன்னாடி சைலண்ட்டாக இருப்பாங்க, நம்ம பின்னாடி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரொம்ப நம்மளை பற்றி ரொம்ப கேவலமாக பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, ஆமாம், நீ இதெல்லாம் நினச்சி நீ வருத்தப்பட்டு இருக்கியா? உன் நிலைமையை நீ, ஐயோ எனக்கு ஏன் இத்தனை அவமானம், என் வாழ்க்கையில் ஏன் இத்தனை பிரச்சனை, என் பிள்ளைங்களால் எனக்கு ஏன் இத்தனை பிரச்சனை, என் கணவரால் எனக்கு ஏன் இத்தனை பிரச்சனை, இத்தனை அவமானத்தை நான் சந்திக்கிறேனே, என் குடும்ப வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனை இருக்கே, நான் வேலை செய்கிற இடத்துல ஏன் எனக்கு இவ்வளோ அவமானம் நடக்குது, எப்போ என் வாழ்க்கை மாறும், என் குடும்பத்தில் ஏன் என்னை மதிக்க மாட்டேன்றாங்க, என் பிள்ளைங்க ஏன் என்னை மதிக்க மாட்டேன்றாங்க, எந்த இடத்துலையுமே எனக்கு ஒரு நல்ல ஒரு உயர்வான இடம் எனக்கு இல்லையே, எல்லாருமே என்னை மட்டம் தட்டுறாங்களே, எல்லாருமே என்னை கீழ்த்தனமாக பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, இன்றைக்கி அவமானத்தை எல்லாருமே நான் ஆசீர்வாதமாக மாத்துறேன்னு சொல்கிறாரு. ஆமாம், எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் துன்பப்பட்டீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் கண்ணீர் விட்டீங்களோ, அந்த இடத்துல நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறார் அவர். ஆமாம், நீங்கள் எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு கொடுத்துருக்கிற அந்த தேசத்திலேயே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆமாம், உன் தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்கிறாருங்க? நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமாம், எந்த இடத்துல உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலேயே உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறார் அவர். ஹல்லேலூயா. ஆமாம், எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல அவர் உன்னை உயர்த்துவார். எந்த இடத்துல நீங்கள் கண்ணீர் விட்டீங்களோ அந்த இடத்துல அவர் உன்னை சந்தோஷமாக நிற்க வைப்பார். எந்த இடத்துல நீ வேதனைப்பட்டியோ அந்த இடத்துலையே அவர் உனக்கு ஆனந்தத்தை கொடுப்பார். எந்த இடத்துல நீ துன்பப்பட்டியோ அந்த இடத்துலையே அவர் உன்னை மகிழ்ச்சியுடன் வாழ வைப்பார் அவர். ஆமாம், எந்த விஷயத்தில், எதுக்காக, ஒருவேளை வியாதியால் நீங்கள் துன்பப்பட்டு இருக்கீங்களா, வியாதியால் அவமானப்பட்டு இருக்கீங்களா? ஆமாம், இந்த வியாதி என்னை விட்டு போகாது, இந்த துன்பம் என்னை விட்டு போகாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லவே இல்லை. கர்த்தர் முடியாததுன்றது ஒன்றுமே இல்லை, கர்த்தரால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. யார் சொன்னால் அவங்க வியாதி போகாதுன்னு, யார் சொன்னால் அவங்களுடைய பிரச்சனை தீராதுன்னு சொல்லிட்டு, யார் சொன்னால் அவங்க வாழ்க்கை மாறாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லலை. மனிதர்கள் சொல்லியிருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கை மாறாது, உன்னுடைய பிரச்சனைகள் தீராது, நீ எப்பவுமே இப்படி தான் இருப்பேன்னு சொல்லி மனிதர்கள் எல்லாருமே சொல்லியிருக்கலாம். உன் தாய் தகப்பன் சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா உன்னுடைய மனைவி சொல்லியிருக்கலாம், உன் கணவர் சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா உங்கள் சொந்தக்காரங்க சொல்லியிருக்கலாம், இல்லை உங்கள் கூட வேலை செய்கிறவங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் மட்டும் என்ன சொல்லி தெரியுமா? என்னால் முடியாதது ஒன்றுமே இல்லை, எல்லாமே என்னால் முடியும் சொல்கிறார். அதனால தான் சொல்கிறார் அவர், நீ எந்த இடத்துல வேதனைப்பட்டியோ, எந்த இடத்துல நீ அவமானப்பட்டியோ அந்த இடத்துலையே, அந்த தேசத்திலேயே நான் ஒன்று ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறார் அவர். ஆமாம், பாருங்க, கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவர் கர்த்தர் இன்னைக்கு உங்கள் கூட தான் இருக்கார், உங்களோட தான் இருக்கார் அவர். நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட தான் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு அவரு. ஆமா, உங்களை கண்டிப்பா நான் உங்களை ஆசீர்வதிச்சு உயர்வான இடத்துல நான் உன்னை நிற்க வைக்கிறேன்னு சொல்றாரு. விசுவாசத்தோட, நம்பிக்கையோட இன்னைக்கு நீங்க இருங்க, கர்த்தருடைய வாழ்க்கையை மாற்றி போடுவாரு. ஆமா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஐயோ பெண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியலையேன்னு சொல்லி வேதனைப்பட்டு இருக்கீங்களா? அதே இடத்துல பாருங்கள், நீங்கள் எந்த இடத்துல வேதனைப்படுறீங்களோ அந்த இடத்துலையே உங்களை அவரை உயர்த்தி காட்டுவார் அவர். ஆமாம், இன்னைக்கு உங்கள் கடன் பிரச்சனையில் வேதனைப்பட்டு இருக்கீங்களா? உங்கள் கடன் எல்லாத்தையுமே அவர் எடுத்து போட்டுட்டு உங்களையே ஒரு எஜமானடா, அதாவது நீங்களே நிறைய பேருக்கு கடன் கொடுக்குற மாதிரி அவர் உங்களை வாழ்க்கையை மாற்றி காட்டுவார் அவர். விசுவாசத்தோடு இருங்க, எல்லாத்துலேயுமே சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கார். அவர் வாக்கு கொடுத்து மாறாதவர், மாற மாட்டாருங்க அவர். கண்டிப்பாக உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு சொல்கிறார் இல்லையா, நீ அவமானப்பட்ட இடத்துலையே, நீ எந்த இடத்துல வேதனைப்பட்டி அந்த இடத்துலையே நான் ஒன்று ஆசீர்வதிக்கிறேன், அந்த தேசத்துலேயே நான் ஒன்று ஆசீர்வதிக்கிறேன். எங்கேயோ கொண்டு போயிட்டு, யாருக்குமே நீங்கள் ஒரு இடத்துல அவமானப்பட்டு இருக்கலாம், ஒரு இடத்துல வெட்கப்பட்டு இருக்கலாம், அந்த இடத்துலேருந்து உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு எங்கேயோ கொண்டு போய் உயர்த்த மாட்டார் அவர். நீ எந்த இடத்துல வைக்கப்பட்டியோ, எந்த இடத்துல அவமானப்பட்டியோ அந்த இடத்துல அவர் உன்னை உயர்த்தி உன்னை சாட்சியாக நிற்க வைக்கக்கூடியவராக இருக்காரு. நம்பி விசுவாசத்தினுடைய ஜபிச்சுக்கலாம். ஸ்தோத்திரம் தேவனே இயேசுப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே நன்றி பிதாவே, நன்றி. தரபஷி கலாபர பிரபஷிஷர
சஸ்வா. ஏசப்பா இதோ ஏசப்பா பிள்ளைங்க எல்லாரையுமே ஆசீர்வதிங்க தேவனே. ஆமாம் ஐயா. ஐயா ஏசப்பா பிள்ளைங்க எந்த இடத்துல வேதனைப்பட்டாங்களோ, எந்த இடத்துல துன்பப்பட்டாங்களோ, அந்த இடத்துல அவங்களை உயர்த்துங்க தேவனே, உயர்த்துங்க தேவனே ஏசப்பா. ஐயா நீங்கள் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கீங்க தேவனே. ஐயா நீங்கள் வாக்கு கொடுத்து மாறாதவர் தேவனே, நம்பிக்கையுள்ளவர் ஏசப்பா. தரபஷரா பிரபஷரஸ்வா. ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. என் கூட ஜெபிக்கிற எல்லா பிள்ளைங்களுமே ஆசீர்வதிச்சு உயர்வான இடத்துல உட்கார வைங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென். நிச்சயமாக நீங்கள் செய்வதற்காக நன்றி தேவனே. ஆமென்.